the hand of God which came upon Elijah shall come upon you. You will not run after anything, you will run ahead. ஏன்னா நான் பாவி, நீ பரிசுத்தர். இயேசு அவனை நோக்கினாரா இல்லையா? இயேசு அவனை பார்த்தாரா இல்லையா? எத்தனாவது முறை? முதல்ல வந்த பொழுது பார்த்தாரு, அப்புறம் உபதேசம் பண்ணி முடிச்சதும் பார்த்தாரு, இவன் போயிட்டு 2 மணி நேரம் கழிச்சு வரான் பாருங்க, அப்பவும் பார்க்கிறார். பின்னாலே மனுஷர்களை மீன்தானடா பிடிச்ச பாரு, உன்னை மனுஷர்களை பிடிக்கலாக்குவேன். ஆண்டவர் கண்ணை வச்சா எடுக்க மாட்டாரு. ஒரு முறை சொல்றான், இயேசுவே எப்ப பார்த்தாலும் சாவ போறேன் தனியாக கூட்டிட்டு போறான். மூலையில் கூட்டி போய் நிற்க வச்சுட்டு பாரு, பொண்டாட்டி இருக்குது விட்டுட்டு வந்தேன், பிள்ளைங்க இருக்காங்க, எல்லாம் தனியாக அங்கே வீட்டில் இருக்காங்க, கப்பறவங்களும் வீட்டில் இருக்காங்க, நான் உன் பின்னால் சுற்றிட்டு இருக்கேன், எப்போதோட போகிறேன் வரேன், மாமியார் இருக்காங்க, படகை விட்டேன், வலையை விட்டேன், தொழிலை விட்டேன், எல்லாத்தையும் விட்டுட்டு ரொம்ப நாள் வந்தேன், நீ என்ன சொல்ற? செத்துற போறேன். நெவர் அகைன். பைபிள் சேஸ் இன் இங்கிலீஷ் he rebuked him. தமிழ் அழகா போட்டு கடித்து கொண்டான். இயேசு என்ன பண்றான்? திட்டுறாங்க. நெவர் அகைன் டாக் அபவுட் யுவர் டெத். நீ சாவறதுக்கு புதைக்கிறதுக்கு நான் வந்தோம், நீ வாழணும், உம்மோட கூட சேர்ந்து நாங்களும் வாழணும். இயேசு அவனை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றபடி சிந்தியாமல் மனுஷன். ஜான் சாலமனா இருந்தா தோளில் கையை போட்டு, இந்த தோளில் கை போடுற புத்தி எனக்கு ரொம்ப, மேபி பிஷப் சுந்தர கிளார்க் கிட்ட கற்றுட்டு இருப்பேன்னு நான் நினைக்கிறேன். தோளில் கையை போட்டு, நான் சாகக்கூடாதுன்னு இவ்வளோ ஆசைப்படுறேப்பா அப்படின்னு ஒரு கிஸ் கொடுத்து, தட்டி கொடுத்து, என் மேலே உனக்கு எவ்வளோ அன்பு இருக்குதப்பா, நான் சாகக்கூடாதுன்னு நீ நினைக்கிறியே, எவ்வளோ நல்லடம் அப்படின்னு ஜான் சாலமன் சொல்லியிருப்பான். ஆனால் அவர் அதில் சொல்றாரு, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றபடி சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றபடி சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். மறுபடியும் அவனை பார்க்கிறாரா இல்லையா? யவீருடைய வீட்டுக்கு போறாரு, இவனை தான் பார்த்து கூட்டிட்டு போறாரு. கெத்செமனே தோட்டத்துக்கு போறாரு, வந்து இவனை பார்த்து சொல்றாரு, 1 மணி நேரமாவது வீட்டிற்கு கூடாதாடா, இவனை தான் பார்க்கிறார். கடலின் மேல் நடந்து வருகிறார். ஒருத்தர் சொல்றான், நீ கிறிஸ்துவானால் நான் அடுத்த இடத்துல வரணும். சொன்னது யாரு? அதே கேரக்டர் தான், அதே சீமோன் பேதுரு. இயேசுவை பார்த்து வா, நடந்தான். என்ன பண்ணா? நடந்தான். இயேசுவை பார்த்தான், நடந்தான். காத்த பார்த்தான், அப்படியே ஆட்டம் கண்டுடுச்சு, மெதுவாக ஸ்லிப் ஆகிறார். இயேசு எட்டி கையை பிடி அவனை பார்த்தார். என்ன சொல்றாரு? அற்ப விசுவாசி. எது வரைக்கும் பார்த்தா தெரியுமா? என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறும்படிக்கு எருசலேமிலே காத்திருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். பார்த்தீங்களா? போன உடனே பரிசுத்த ஆவியானவர் வந்தார், அபிஷேகம் பெற்றான், எழுந்தான். இவருடைய பர்பஸ், இவருடைய பிளான், இவருடைய திட்டம் இவனில் நிறைவேறுகிற வரைக்கும் பார்த்து கொண்டே இருந்தார். தம்பி, தங்கச்சி, சகோதரனே, சகோதரியே, ஐயா, அம்மா, கடவுள் உங்கள் மேலே கண்ணை வச்சிட்டார்னா எஸ்கேப்பே ஆக முடியாது. நீங்கள் கப்பலில் தர்ஷீஸுக்கு போது டிக்கெட் வாங்கி கீழே அடித்தட்டில் படுத்தாலும் உன்னை பார்ப்பாரு. மீன் வயிற்றில் இருந்தாலும் உன்னை பார்ப்பாரு. எஸ்கேப்பே ஆக முடியாது. You, I say, ladies and gentlemen, you simply cannot escape. Those of you who are watching me on television, if the Lord had fixed his eyes upon you, you simply cannot escape.
ஓட ஓட வரட்டுவார். அவருடைய கண் பார்வைக்கு தப்பிச்சிக்கவே முடியாது. ஆகாயத்தில் கூடு கட்டினாலும் பார்ப்பார், பாதாளத்தில் படுக்க போட்டாலும் பார்ப்பார். வேஸ்ட்டாக ஓடாது. 3 தடவை போய் வந்து கூப்பிட்டீரே. அவன் சொல்கிறான், அடுத்த முறை வாசிப்பா, அடுத்த முறை சாமுவேலேன்னு கூப்பிட்டா நீ என்ன சொல்லு? இதோ அடியேன் இருக்கிறேன் சொல்லும், அடியேன் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லுப்பா. அடுத்த வருஷம் வாசிப்போம். சாமுவேலை நோக்கி, நீ போய் படுத்துக்கொள், உன்னை கூப்பிட்டால் அப்பொழுது நீ கர்த்தாவே சொல்லும். ஆமா, ஏலி சொல்லும், தாத்தா சொல்லும் அல்ல, கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்றான். வாசிப்போம். சாமுவேல் போய் தன்னுடைய ஸ்தானத்திலே போய் படுத்துக்கொண்டான். அப்பொழுது கர்த்தர் வந்து அவர் யாரு? இவன் யாரு? வானாதி வானங்களும் கொள்ளாத சர்வ வல்லமை படைத்தவர் ஒரு மனிதனுக்காக வருகிறார். அல்லேலூயா. நமக்காக மனுஷன் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை விசாரிக்கிறதற்கும் அவன் ஏமாற்று. We see that you should remember him and care for him. He is too small. ஆனால் இன்னும் அழகாக இருக்குது பாருங்களா, அவர் வானத்திலிருந்தே கூப்பிட்டுருக்கலாம். ஐயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவர் வானத்திலிருந்தே சாமுவேலன் கூப்பிட்டுருக்க முடியுமா? முடியாதா? முடியும். ஆனால் என்ன வசனம் சொல்லுது? கர்த்தர் வந்து நின்று டிவியை பார்த்து கொண்டிருக்கிற தம்பி, தங்கச்சி, சகோதரனே, சகோதரியே, நீங்கள் எஸ்டேட்டில் இருக்கலாம், வில்லேஜில் இருக்கலாம், டவுனில் இருக்கலாம், சிட்டியில் இருக்கலாம், இந்தியாவில் இருக்கலாம், இலங்கையில் இருக்கலாம், அரபு நாடுகள் இருக்கலாம், ஐரோப்பிய நாடுகள் இருக்கலாம், உலகத்தின் எந்த நாட்டில் வேணாலும் இருக்கலாம். நீங்கள் இருக்கிற இடத்துல வந்து நிற்கிற ஒருவரைத்தான் நாங்கள் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். மீண்டும் சொல்லுகிறேன், இந்த டிவியில நீங்கள் என்னுடைய பிம்பத்தை, என்னுடைய உருவத்தை பார்க்கிறது எவ்வளவு உண்மையோ, அதை விட நான் பிரசங்கிக்கிற, நான் ஆராதிக்கிற என் குலதெய்வமாகிய சாமுவேலின் தேவனாகிய யெகோவா காண்கிறது நிச்சயம். சத்தமாக கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்போம். Is there? வந்து நின்று நீங்கள் காணக்கூடாத ஒருவர், தத்ரூபமாய் இருக்கிற ஒருவர், சர்வ வல்லமை படைத்த ஒருவர், மகிமை நிறைந்த ஒருவர். இந்த டிவியில என்னுடைய உருவத்தை பார்க்கிறது எவ்வளவோ, அதோட இந்த பைபிள் ஸ்டடியில் நீங்கள் என்னை காண்கிறது எவ்வளவு உண்மையோ. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் நான் வந்தேன், இப்போ நிற்கிறேன். வந்தது உண்மை, நிற்கிறது உண்மை. கரெக்டா? நான் வந்தது உண்மை தானே, நான் நிற்கிறது உண்மை தானே. இதை விட அதிக உண்மை ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்ற நம்முடைய முற்பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர், சாமுவேலின் தேவனாகிய கர்த்தர் வந்து நின்று இருக்கிறார். சத்தமா கையில் தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த சத்தம் போதாது, இன்னும் அதிக சத்தமா, நல்லா நல்லா நல்லா, இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா. கேவலம் ஒரு பையன், சின்ன பையன், ஒரு சாமுவேல், சின்ன சாமுவேல். அவன் என்ன படித்தான், என்ன ஹெல்த் கண்டிஷன், என்ன வயசு தெரியலங்க, சின்ன பையன். அவனை தேடி வந்து ஹல்லேலூயா நின்று வாசிப்பான். முன் போல சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். இப்போ கொஞ்சம் எஃபெக்ட் கொஞ்சம் கூட கொடுக்கிறார். இவ்வளோ நேரம் சாமுவேலேனாரு, ரெண்டாவது தடவை சாமுவேலேனாரு, மூணாவது தடவை சாமுவேலேனாரு, இப்போ நாலாவது தடவை என்ன பண்ணுறாரு தெரியுமா? கொஞ்சம் உறக்க அழுத்தி திருத்தி சாமுவேலே சாமுவேலே. ஹல்லேலூயா. நான் நினைக்கிறேன் முதல் தடவையே இவன் சொல்லிட்டு இருந்தா இன்னும் எக்ஸ்ட்ரா பிளெஸிங் கிடைச்சிருக்குமோ நமக்கு தெரியல. சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். வாசிப்போம். அதற்கு சாமுவேல் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்றான். சொல்லும் அடியேன். ரைட் ரெஸ்பான்ஸ்.
இங்கே தான் ஒழுங்கா அவர் என்ன சொல்லி கொடுத்தாரோ. ஏன்னா இன்னும் இவனுக்கு கடவுளை நல்லா தெரியாது. அது அப்படிதான் போட்டது. 7ஆம் வசனம் நினைக்கிறேன். 7ஆம் வசனம் வாசிப்பா. சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான். சின்ன பையன். சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான். கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் வெளிப்படல. அவன் இன்னும் வெளிப்படல. அது அந்த ஏஜ், அந்த சின்ன வயசு. ஆனா இவனுக்கு புரியாததை அந்த பாஸ்டர் புரிய வைத்தார். இவனுக்கு புரியாததை அந்த சுவிசேஷகர் புரிய வைத்தார். இவனுக்கு புரியாததை அந்த அப்போஸ்தலர் புரிய வைத்தார். இவனுக்கு புரியாததை அந்த தீர்க்கதரிசி புரிய வைத்தார். ஏலி என்பது அவருடைய பெயர். இப்போ என்ன பண்ணுறான்? இவர் என்ன சொல்லி கொடுத்தாரோ அதையே செய்கிறான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மாதம் எத்தனை ஊழியங்களை நான் கட் பண்ணி இங்கே இருக்கிறேன் தெரியுமா உங்களுக்கு? ஏலி சொன்னதை சாமுவேல் கடைபிடித்தான். சொல்லிக் கொடுத்தது யாரு? சொல்லிக் கொடுத்தது என்னமோ ஏலிதான். ஆனால் சொல்ல வேண்டியது என்னமோ, சொல்லும் கர்த்தாவே அடியேன் கேட்கிறேன். எங்ககிட்ட நீங்க கத்துக்கிறது இங்கிருந்து வர்றது, உங்களை அங்கே கொண்டு போனையா? ஆமாம், இங்கேருந்து அடித்து இங்கேயே வர்றது உருப்படாத ஊழியக்காரன். அப்படிப்பட்ட ஊழியக்காரன் உருப்பட மாட்டான். ஆமாம், இங்கேருந்து நாங்கள் கொடுக்கறது உங்களை என்ன பண்ண தெரியுமா? உங்கள் காணிக்கை, உங்கள் தசம்பாகம், உங்கள் பணம், உங்களுடைய புகழ்ச்சி, நீங்கள் எனக்கு பணிவிட செய்கிறது எல்லாம் இங்கே திரும்பி வந்துச்சுன்னு வச்சுங்களேன், ஐ எம் அ ஃபால்ஸ் ப்ராஃபட். நான் இங்கேருந்து உங்களுக்கு கொடுப்பேன், நீங்கள் அங்கே பார்க்கணும். அல்லேலூயா. இவன் சொல்லும் ஏலி தாத்தாவேன்னு கேட்டானா, கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். உங்கள் பாஸ்டர், உங்கள் பிரசங்கியார் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது உங்களை ஆண்டவருக்கு நேராக நடத்துகிறதாக இருக்க வேண்டும். மனுஷனுக்கு நேராக நடத்துவோமே ஆனால் அந்த ஊழியக்காரனை கையும் பாவம். அந்த ஊழியக்காரனை ஏங்க நீங்கள் கெடுக்கிறீங்க? அவன் நல்லா இருக்கட்டும். நாங்கள் சொல்லிக் கொடுக்கிறது உங்களை ஆண்டவருக்கு நேராக நடத்தட்டும். ஏலி சொல்கிறான், அடுத்த தடவை இந்த தாத்தா இது அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் தண்ணி கொண்டாடா சொல்லிக்கலாமா இல்லையா? கொஞ்சம் கால் வலிக்குதுடா, அமுத்தி விட்றா, வந்துட்டடா, கொஞ்சம் உடம்ப. ஒரு ஊழியக்காரை பார்க்க போயிருந்தேன் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால். அவர் எங்கள் சித்திக்கிட்ட சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணி அவங்க வர சொல்கிறாங்க. நான் சொல்லாமல் கொள்ளாமல் டக்குன்னு போயிட்டேன். போனால் அவரை 2 பேர் உடம்பு அமுத்தி விட்டுருந்தாங்க. இடுப்பில் ஒரு துண்டு கட்டிட்டு படுத்திருக்கார், கமுந்து படுத்திருக்கார். இவங்க 2 பேரும் சும்மா அப்படியே உடம்பு அமுத்தி விடுறாங்க. வந்தடா, ஏலி தாத்தா கொஞ்சம் உடம்பு வலிக்குதுடா, அமுத்தி விட்டுட்டு போடா. நோ செல்ஃபிஷ்னஸ், நோ வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட். ஐ ரிப்பீட், நோ வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட். இவன் செய்யறது இவன் செய்யணும், ஊழியக்காரன் செய்யறது ஊழியக்காரன் செய்யணும். அவன் என்ன சொல்கிறான்? அடுத்த முறை இந்த சத்தம் கேட்டால் எனக்கு வந்து கால் அமுத்தி விடு, எங்களுக்கு வந்து தண்ணி பிடிச்சி கொடு, சுடு தண்ணி வச்சு கொடு, ஒத்தடம் கொடு. இல்லையா, கர்த்தாவே சொல்லும் அடியே. ஆமாம், இவனும் அங்கே இருக்கணும், கனெக்ஷன் எங்கே இருக்கணும், அவரும் அதை சொல்லி கொடுக்கணும். சரி, இப்போ என்ன சொல்கிறார் வாசிப்பா? இந்த செய்தியினுடைய முடிவுரை மிக முக்கியமான பகுதி. கர்த்தர் சாமுவேலை நோக்கி இதோ நான் இஸ்ரவேலில் ஒரு காரியத்தை செய்வேன், அதை கேட்கிற ஒவ்வொருவனுடைய 2 காதுகளிலும் அது தொனித்துக் கொண்டிருக்கும். நான் ஏலியின் குடும்பத்திற்கு விரோதமாக சொன்ன யாவையும் அவன் மேல் அந்நாளிலே வரப்பண்ணுவேன். அதை தொடங்கும் அதை முடிக்கும் போகிறேன். அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வருவிக்க பண்ணுகிறதை அவன் இருந்திருந்தும் அவர்களை அடக்காமற் போன பாவம். ஏலியினுடைய குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும், தெரியுமா தெரியாதா? தெரிந்திருந்தும் அவர்களை அடக்காமற் போன
பாவத்தின் நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன். பிள்ளைகள் தப்பு பண்றாங்கன்னு ஏலிக்கு தெரியுமா தெரியாதா? வசனம் கிளீனா சொல்றது, கடவுள் சொல்றார், தெரிஞ்சும் பிள்ளைகளை அவன் திருத்தல். சின்ல 2 வகை சின் இருக்கு. sin of commission, sin of omission. sin of commission, commissionனா செய்யறது. செய்த பாவம், அவன் குடிச்சான், அவன் வெறித்தான், அவன் வேசித்தனம் பண்ணினான், அவன் விபச்சாரம் பண்ணான், அவன் கொள்ளை அடிச்சான், அவன் பொய் கணக்கு எழுதினான், அவன் திருடுனான், அவன் கொலை பண்ணான். இதெல்லாம் என்ன சின்னு? கமிஷன். sin of commission. நிறைய பேர் sin of commission தான் sin நினைச்சிருக்காங்க. sin of omission ஒன்று இருக்கு தெரியுமா? செய்யக்கூடாததை செய்யும் பொழுது அதுக்கு பேர் என்ன? sin of commission. ஏன்னா செய்துட்டேன், செய்யக்கூடாததை செய்ததுனால அதுக்கு பேர் என்ன? sin of commission. செய்ய வேண்டியதை செய்யாம விட்டுற பார்த்தீங்களா, அதுவும் sin தான். இதுக்கு பேர் என்ன தெரியுமா? sin of omission. இவர் sin of commission பண்ணவே இல்லைங்க, sin of omission. உங்கள் பிள்ளைங்களை, பெற்றோரே உங்கள் பிள்ளைங்களை திருந்துவான்ற நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் சிக்ஷை பண்ணுங்க. எனக்கு ஒரு ஆளை பார்க்கணும் ரொம்ப நாள் ஆசை. அந்த ஆளை பார்த்தேன்னா எத்தனை முறை சல்யூட் அடிப்பேன்னு தெரியல. அமெரிக்காவில் இருந்த ஒருவர், பேப்பரில் அவரை பற்றி படித்தேன். எனக்கு பார்க்கணுன்னு ஒரு ஆசை. யாராவது இன்டர்நெட்டில் அதை கண்டுபிடிச்சிங்கன்னா எனக்கு சொல்லுங்கள். அமெரிக்காவில் ஒரு 17 வயசு பையன் தப்பு பண்ணிட்டான். இந்தியர் தமிழ் ஆள். மகன் தப்பு பண்ணிட்டான், 17 வயசு பையன். நம்ம கல்ச்சரில் ஃபலார்னு ஒன்று கொடுத்தார், சுரியில் கன்னத்தில் விழுந்தது. பையன் அப்பா பார்த்து சொன்னான், திஸ் இஸ் த லாஸ்ட் டைம் யூ ஆர் டச்சிங் மீ. இங்கிலீஷில் சொல்கிறான், அப்பா டே அப்பா என்னை தொடர்ந்து தான்டா நீ லாஸ்ட் டைம். யூ டச் அகைன் ஐ வில் கால் 911. 911 நம்ம 100 101 108 போட்டால் என்னென்னமோ வருது பார்த்தீங்களா? அது மாதிரி அமெரிக்காவில் 911 போட்டால் போலீஸ் வரும். போலீஸ் வந்தது இவன் சொல்லணும், எங்கள் அப்பா என்னை அடித்தார். அப்பாவை கொண்டு போய் ஜெயிலில் 5 வருஷமோ 7 வருஷமோ போட்டுருவாங்க. அமெரிக்க சட்டப்படி பிள்ளைகளை பெற்றோர் கூட அடிக்கக்கூடாது. ஆனால் தான் திருந்த மாட்டேங்கண்ணா. ஸ்கூலுக்கு போகிறோம், கன்று வச்சுட்டு போகிறான். அடிச்சுன்னா சாவை அடிக்கிறோம், திருத்தது தானே. சாம் கிட்ட கேளுங்க எப்படி அடி வாங்கியிருக்கான். சாமை விடுங்க, ஷீபாவை கேட்டு பாருங்க எப்படி அடி வாங்கியிருக்கிறேன். அதனால் இன்றைக்கி நான் சந்தோஷமாக இருக்கேன். பெற்றோரே உங்கள் பிள்ளைங்களை அப்படி வளங்க. அடித்தார் ஒரு அடி. இது அமெரிக்கா. என்ன சொன்னா? இது அமெரிக்கா. ஐ வில் கால் 911. ஐ வில் ஹேண்ட் யூ ஓவர் டு போலீஸ். நெக்ஸ்ட் டைம் யூ டச் மீ யூ வில் பி பிஹைண்ட் பாஸ். அடுத்த முறை என்னை தொட்டிங்களா அடிச்சிங்களா 911 கூப்பிடுவேன், போலீஸ் வந்து ஜெயிலில் போடும், ஜாக்கிரதை அப்படின்னா. அப்பா அப்படியே கூனி குறுகி போயிட்டார். யாருக்கும் தெரியாது, வைஃபுக்கு கூட தெரியாது. வீடை விற்றார், கார்கள் அத்தனையும் விற்றார், பேங்க் அக்கௌண்ட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணினார், எல்லாத்தையும் பேக் பண்ணினார். மனைவி கிட்டே பிள்ளைங்கிட்ட சொன்னார், நம்ம வீடு மாற போகிறோம், ஆனால் இந்த பொருள்லாம் விற்றுடுறேன், புது வீட்டுக்கு போகும்போது புது பொருளாக வாங்கிக்கோன்னு ஃப்ரிட்ஜு அது இதெல்லாம் கராஜ் சேல் போட்டு அடிச்சிட்டார். பிளேன் டிக்கெட் வந்தது. இவரும் மனைவியும் மகனும் சென்னை விமான நிலையத்தில் வந்து இறங்கினார்கள். வெளியே வந்தாங்க. இமிக்ரேஷன் முடிந்தது. இமிக்ரேஷனில் சீல் போட்டாங்க. மிஸ்டர் சோன்சோ அரைவ்டு. 17 வயசு பையனுடைய பாஸ்போர்ட்டில் அரைவ்டு.
இமிக்ரேஷன் முடிச்சு வெளியே வந்தார். இந்த பேக்ஸ் கிளைம் பண்ணுவாங்க பாருங்க, அந்த இடத்துல வந்தார். அவன் பேரை சொல்லி கூப்பிட்டார். மகன் அப்பா கிட்ட போனான். தன் முழு சக்தியும் பயன்படுத்தி அடிச்சாரு ஒரு அடி கன்னத்தில். ஏர்போர்ட் முழுசும் கேட்டுச்சு. ஏர்போர்ட் முழுசும் கேட்டுச்சு. அதிர்ந்துச்சு ஏர்போர்ட். ஃபளார் அடிச்சார். அடி வாங்கிட்டு பையன் திணறிட்டான். அப்பா சொன்னாரு, கால் 911. This is my India. This is my India. You call. Now you call 911. மகனை திருப்பி அமெரிக்கா கூட்டிகிட்டே போலங்க. ஏன் தெரியுமா? இவருக்கு டிசிப்ளின், கீழ்ப்படுதல் அமெரிக்காவோட பெருசாக இருந்தது. பெற்றோரே, அப்படி வழங்க பிள்ளைங்க. திருந்துவான், திருந்துவாள் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்க? சிக்ஷை செய்யுங்க. தெரிஞ்சும் தெரியாத மாதிரி விட்டான் பாருங்க ஏலி. அது பாவமா இல்லையா? செய்த பாவம் அல்ல, செய்யாத நீதி. செய்ய வேண்டிய நீதியை செய்யல. கமிஷன், a sin of omission. sin of commission. செய்தது. செய்யக்கூடாதது செய்கிறது ஒரு பாவம். செய்ய வேண்டியதை செய்யாம போகிறது இன்னொரு பாவம். ஏலியினுடைய பிள்ளைகளை தள்ளி எல்கானா அன்னாளுடைய பிள்ளையை தெரிந்து கொண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆனால் தான் நீங்க இன்னைக்கு இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. இவனுக்கு ஆண்டவர் தரிசனமான பொழுது ஏலியினுடைய பிள்ளைகள் சர்ச்சில் இல்லை. ஏலி சொல்லி அனுப்புறான், next time you hear, say, Lord, here I am, speak unto me. கர்த்தாவே சொல்லும் அடியேன். அவன் போனாயா? கர்த்தர் அதுக்கப்புறம் பேசினாரு, 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 பேசிக்கிட்டே இருந்தார். சாமுவேல் கடந்து இந்த உலகத்தை விட்டு போகிற வரைக்கும் கர்த்தர் பேசி. Our address, Dr. John Solomon, Miracle Ministry International, 2107A 13th Main Road, Anna Nagar, Chennai 600040, India. Email johnsolomon@miracleministry.org. Website www.miracleministry.org. Phone numbers 044-2621-2477, 044-2621-3877.